வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இன்னைக்கான டிவி சேனல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். மார்ச் 27, 2026 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டிவி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்க போறோம். இந்த அப்டேட் வந்து நம்ம இப்போ முதலாவதா குடுக்குறோம் இந்த சேனல்ல வந்து. ஸோ இத கன்டின்யூ பண்ணலாமா? அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்றதுக்கு தகுந்த மாரி நான் வந்து பண்ண ட்ரை பண்றேன். இது வந்து வேணுமா? வேண்டாமா? இது வந்து புடிச்சிருக்கா? புடிக்கலையாங்கிறதையும் சொல்லுங்க. ஸோ இப்ப டைரக்ட்டா இன்னைக்கான டிவி சேனல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே குயிக்கா பார்த்துரலாம். முதலாவதா நம்ம பார்க்கக்கூடியது வந்து டாடா ப்ளேல வந்திருக்கக்கூடிய அப்டேட்ன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்கள் சம்மந்தப்பட்டு வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்சிஎன் வந்து சேஞ்ச் ஆகுது. குறிப்பிட்ட 7 ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கினுடைய சேனல்கள்ல. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து பார்க்கலாம். ஸோ டீட்டெயில் நீங்களே பார்க்கலாம். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஸ்கேல் வந்து 498லேருந்து 491. அதே மாதிரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 ஹிந்தி ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 487லேருந்து 461. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 2 ஹிந்தி வந்து பார்த்தீங்கன்னா 488லேருந்து 462. அதுக்கடுத்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் 1 ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 463லேருந்து 465. அதுக்கப்புறம் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா 464லேருந்து 466. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் 2 ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா 465லேருந்து 487. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா 466லேருந்து 488 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாடா ப்ளே தரப்புல இப்போ ரீசெண்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லையும் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இன்னும் அப்கமிங் டேஸ்ல நம்ம குயிக்கா வந்து பார்க்கலாம். ஓகேவா? வேற வேற அப்டேட்ஸ்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது ராஜ் நெட்வொர்க் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்களுடைய நியூ ரியோ வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்பவும் போல எல்லா நெட்வொர்க்கும் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராட்காஸ்டர்ஸ் தரப்புல 1 ஏப்ரல் 2026ல வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வருதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய சேனல் பிரைஸஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா, அதாவது எக்ஸ்க்ளூசிவா தான் டாக்ஸஸ்லாம் வரும். அவங்களுடைய எம்ஆர்பி பிரைஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற அந்த அலகாட் ரேட்ஸ வந்து செக் பண்ணுவோம். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃப் டாக்ஸ் ரேட்ஸ. ஸோ அப்படி பார்க்குறப்போ தமிழ் சேனல்ஸ் மட்டும் பார்ப்போம். மத்த சேனல்ஸ்லாம் ஸ்க்ரீன்ல இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அத பார்த்துக்கோங்க. மத்தபடி நமக்கு தமிழ் தான் தேவைங்கிறதுனால அத நான் சொல்லிடுறேன். ராஜ் டிவி வந்து ரூ. 4. அதுக்கடுத்து ராஜ் மியூசிக் வந்து 1.40 பைசா. அதுக்கடுத்து ராஜ் டிஜிட்டல் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.60 பைசா. ராஜ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 0.28. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ் பவர் அதுக்கடுத்து ராஜ் நகைச்சுவை இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ₹1 வரும். 1.50 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜ் நெட்வொர்க்க பொறுத்தவரைக்கும் பெருசா வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் அப்படிங்கிறது தமிழ் சேனல்லயும் இல்ல. அண்ட் அது போக அவங்க வந்து எஃப்டிஏ சேனல்ஸ் தான் மத்ததெல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால, இதில பெருசா வந்து நோட்டீஸ் பண்ணி நம்ம வந்து விளக்கம் குடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது டாடா ப்ளே தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே ஜிங்கால ஆஃபர் வந்து போது. ஸோ இந்த வீடியோ நான் அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அன்னைக்கான டேட்டா இருக்கும். 28 மார்ச் 2026. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தி கிட்ஸ் ஹெச்டி அண்ட் ஹெச்டிஎஸ் பேக் 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க ஹெச்டி யூசரா இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஹெச்டிக்கு போய்க்கலாம். அப்படி இல்லன்னா ஹெச்டிஎஸ்க்கு மூவ் பண்ணீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் வந்து நார்மல் சேனல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெச்டில பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 10 எஸ்டி சேனல் அண்ட் 4 ஹெச்டி சேனல் வந்து கிடைக்கும். ஹெச்டிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் 1 ஹெச்டி சேனல் அண்ட் 11 எஸ்டி சேனல்னு இருக்கும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா, ₹1க்கு வந்து அவைலபிளா இருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டே தான் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இத யூஸ் பண்ணி தமிழ் ரீஜன்ஸ் ஆப்ஷனும் நம்ம வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்ம் தெர்ல. பட் எனிவன் கன்ஃபார்ம் பண்ண முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணி விடுங்க. ஆக்டிவேட் பண்ணிட்டு, ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா, நான் அத பர்ட்டிகுலரா ட்ரை பண்ணதில்ல. இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பேக்ல. பட் ஹிந்தி கிட்ஸ் பேக்ல வந்து நான் வந்து ட்ரை பண்ணதில்ல. ஸோ அத சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிடூஹெச் தரப்புல அகைன் ஒரு சேனல் ரிமூவல். என்னப்பா இது நடக்கு? ஏற்கனவே இப்படித்தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளா நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நியூஸ் தமிழ் 24/7 வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவல் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற மாரி. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இயர் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா வந்து ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1ஆம் தேதி ஏப்ரல் 2026ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் ரிமூவ் செய்யப்படும்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குங்கிறத. பட் இருந்தாலும் நியூஸ் தமிழ் 24/7 இந்த எலக்ஷன் டயத்துல ரொம்ப பரபரப்பா அதிக பேர் பார்க்கக்கூடிய சேனலா இருக்கு. அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள்ல எத்தன பேர் இந்த சேனல் ஒரு வேள போச்சுன்னா மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. D2Hல இப்ப ரீசென்ட்டா இந்த ஸ்க்ரோலிங் பார் ரன் ஆகிட்டு இருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இத வந்து அப்டேட் பண்ண நெனச்சோம். அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது 2 முக்கியமான சேனல்ஸ் மிகப்பெரிய நெட்வொர்க் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. டைம்ஸ் நெட்வொர்க் தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா அந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலா இருக்கிறத விட இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இந்தியன் சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இந்தியா மேப் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஆட் ஆயிருக்கிற மாரி டைம்ஸ் நெட்வொர்க் வந்து குடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து சிஎன்
பிசி டிவி 18 தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து லோகோ வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதன்படி பார்க்கும்போது எனக்கு இது பெருசா பிடிக்கல. டைம்ஸ் நெட்வொர்க் நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் சிஎன்பிசி டிவி 18 வந்து பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டவுன்கிரேட் மாரி அது வந்து ஃபீல் ஆகுது. எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா? இல்ல உங்களுக்கும் அப்படிதான் தோணுதாங்கிறத சொல்லுங்க. ஸோ அவங்க தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்ம் பண்ணியிருந்த விஷயம் இதெல்லாம். ஸோ லோகோ நீங்க பார்க்கலாம். சிஎன்பிசி ஆ நியூ லோகோ வந்து அவங்களுடைய லோகோ இதுதான். அவங்க கிட்டத்தட்ட 1999 அதுக்கடுத்து 2005 இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா 2004ன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட டேட்லாம் மென்ஷன் பண்ணி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 அதுக்கடுத்து 2026ல இந்த மாரி சேஞ்ச் நடக்கு அப்படிங்கிற மாரி நியூ லோகோலாம் குடுத்துருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. ஆ பட் எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் அப்கிரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த லோகோ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாடா ப்ளே தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து ஹெச்டி சாஃப்ட்வேர் வந்து அப்டேட்லாம் சேஞ்சஸ்லாம் நடந்திருந்தது. நம்ம பழைய சேனல அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சின்ன சேஞ்ச் அதாவது நோ சிக்னல் பேனர் வந்து வரும் இல்லையா? அதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்ப வந்து புதுசா வந்து அந்த ரீவேம்ப் வந்து நடந்திருக்கிறது வந்து தெரிய வருது. ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் குடுக்குறது. ஸோ சிக்னல் வரலங்கிறத ஷோ பண்றது. ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான அப்டேட். ஸோ குறிப்பிட்டு வந்து பிக்கெஸ்ட் நெட்வொர்க்ஸ்னுடைய லோகோ சேஞ்சா இருக்கட்டும், அதுக்கடுத்து டாடா ப்ளேனுடைய ஹெச்டி பாக்ஸ்ல வந்து நோ சிக்னல் இஷ்யூ வரும்போது கூட அந்த ரீவேம்ப் நடந்ததா இருக்கட்டும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, D2Hல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவல் வரப்போது நியூஸ் தமிழ் 24/7ங்கிறதா இருக்கட்டும். அதுக்கடுத்து டாடா ப்ளே சாட்டர்டே ஜிங்கால ஆஃபரா இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ் நெட்வொர்க் தரப்புல புதுசா வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருந்த ரியோவா இருக்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்குடைய 7 சேனல்கள் வந்து டாடா ப்ளே தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎன் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படிங்கிறதா இருக்கட்டும். அது போக ஏர்டெல் தரப்புலயும் வந்து நடக்கவிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா அப்டேட்ஸும் சொல்லியாச்சு. மேக்ஸிமம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இத மாதிரி தொடர்ந்து பண்ணலாமாங்கிற உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் டிவி இன்ஃபோவுடன். நன்றி மக்களே!